இன்றைய கல்வி சூழலில் சின்னஞ்சிறு குழந்தைகள் எந்த அளவுக்கு அவதிக்குள்ளாகிறார்கள் என்பதை அப்பா என்கிற திரைப்படத்தின் மூலம் தமிழ்நாட்டினுடைய பெற்றோர்கள் மனதில் எல்லாம் இடம் பிடித்தவர். முற்போக்கான கருத்துக்களை உள்வாங்கி திரைத்துறை என்பது வியாபார உலகம் மட்டுமல்ல, சமூக சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவியும் திரைத்துறை என்பதை தற்போது நிரூபித்து வரக்கூடிய எழுச்சி நாயகன் அன்பிற்குரிய சமுத்திரக்கனி அவர்கள் தற்போது உரையாற்றுவார். சமுத்திரக்கனி அண்ணன் அவர்களே. மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சிகப்பு எனக்கு ரொம்ப பிடித்த வண்ணம். ஏன்னா பேரன்புக்கும் பெருங்கோபத்துக்கும் சொந்தமான ஒரு வண்ணம் சிகப்பு. அறத்துக்கு சொந்தமான வண்ணம் சிவப்பு. நேர்மைக்கு சொந்தமான வண்ணம் சிவப்பு. எளிமைக்கு சொந்தமான வண்ணம் சிவப்பு. எனக்கு ஒரு சிவப்பு சட்டையை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு இவ்வளோ பேரை பார்த்தேன், எவ்வளோ சந்தோஷம். நான் எப்படி இங்கே வந்தேன், இந்த மேடையில் எனக்கு என்ன வேலை, அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். திடீர்னு எனக்கு ஒரு நாள் விஜயகுமார் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி அரிசின்னு ஒரு படம் பண்ணார், அதில் முத்தரசன் ஐயா நடிக்கிறார். அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அவருக்கு அந்த கதையை கேட்டேன். ஏன்னா ஒரு சில விஷயங்களை ஒரு சிலர் மட்டும்தான் சொல்ல முடியும். அவ்வளவு ஒரு ஆழமான நம் எதிர்காலம் குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலையாக இருந்தது. அதில் நானும் ஒரு ஐயாவுடைய சிஷியனா நானும் ஒரு 5-6 நாட்கள் நடித்தேன். அதற்கு பிறகு அங்கே அந்த 6 நாட்களில் எனக்கும் அவருக்கும் இருந்த உறவு ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவாக இருந்தது, ஒரு குருவுக்கும் சிஷியனுக்குமான உறவாக இருந்தது, ஒரு தலைவனுக்கும் ஒரு தொண்டனுக்குமான ஒரு உறவாக இருந்தது. அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். ரொம்ப எளிமையாக கிடைச்ச திண்ணையில் உட்காந்துக்கிட்டு நான் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த கேள்விக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பிணைப்பாக இருந்தது. எனக்குள்ள எப்பவுமே ஒரு தேடல் வந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னென்னா கூட்டமாக இருக்கணும், எளிமையான மனிதர்களோடு சேர்ந்து இருக்கணும், ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டவர்களோடு நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருப்பேன். அப்படி சுற்றி ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அது திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் வட்டத்தில் குட்டூர்னு ஒரு கிராமம். அந்த ஊரில் ஒரு 30 வீடு தான் இருக்கும். அந்த 30 வீடு 35 வீடு இருக்கும். நான் போய் நிற்கும்போது பார்த்தா ஊரில் யாருமே இல்லை, எல்லா வேலைக்கு போயிட்டாங்க. ஒரே ஒரு செருப்பு குடி பறந்துருக்கு. எனக்கு கொடியை பார்த்தோன்னே ஒரு அறம் சார்ந்த ஒரு கூட்டம் இங்கே இருக்குது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. அவர்களோடு என்னையும் நான் இணைச்சிக்கிட்டேன். அந்த ஊர் என்ன தத்தெடுத்துச்சு. அப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, ஐயா முத்தரசன் ஐயா எங்கள் தலைவர் இந்த ஊரில் அவர் பாடப்படணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். நான் அப்போ தான் ஷூட்டிங் முடிச்சு ஒரு 10 நாள் அவரோட இருந்துட்டு போயிருக்கேன்ல. எனக்கு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இந்த ஊருக்கு வரணும், வரேன் எப்போன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு தேதி சொல்கிறோம். அந்த தேதிக்கு நான் எப்போ வரீங்க, நான் எங்கே நிற்க, உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக அப்படின்னா, நான் வரேன். நான் அங்கே ஒரு ஐயா வராரு. அவரோடு ஊர் மக்கள்லாம் பழகி அங்கேயே அந்த விழாவை சிறப்பிக்கிறோம். அதற்கு பிறகு வந்தாச்சு.
அதற்கு பிறகு ஒரு 15 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு ஐயா ஒரு ஃபோன் வந்து இந்த மாதிரி ஜனவரி 26ஆம் தேதி நீங்கள் ஒரு விழாவை கலந்து நான் வரேன். அவர் சொன்ன பதிலே நான் அவருக்கு சொல்கிறேன். அன்றைக்கி என்ன வேலை நானே வந்துடுறேன். எனக்கு வந்து மாநாடுன்னே தெரியாது. நான் வரேன்னு சொல்லி வரல. அதற்கு பிறகு ஒரு 10-15 நாள் கழிச்சு நீங்கள் மாநாட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தோழர் பேசும்போது மாநாடாது எனக்கு தெரியாது. அவர் கூப்பிட்டாரு, நான் வரேன்னு சொல்லிட்டேன். அவர் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு தான் இப்போ இங்கே நிற்கிறேன். எனக்கும் சிவப்பு வண்ணத்துக்குமான தொடர்பு என்ன, கம்யூனிசம் என்ன அப்படின்ற ஒரு கம்யூனிசம் என்பது என்ன ரொம்ப சிம்பிள். அது வந்து ஒரு தத்துவம், சமூக மற்றும் பொருளாதார கோட்பாடு. அதாவது இங்கே எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம், எல்லோரும் சேர்ந்து உழைக்கிறோம், கிடைக்கிறத எல்லோரும் பகிர்ந்துக்கிறோம். இதுதான் கம்யூனிசம். இதனுடைய கோட்பாடு என்ன, கொள்கைகள் என்ன, சமூகத்தில் ஒரு சமத்துவத்தை உண்டாக்குவது, பொருளாதாரத்தில் அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வர்க்கங்களை அகற்றுவது, அதாவது இந்த ஏழை பணக்காரன் இருக்கிறவங்க இல்லாமல் இந்த பிரச்சனைகளை அகற்றுவது. இதுதான் கோட்பாடு. அப்போ கம்யூனிஸ்ட்னா யார்? ஒரு பொது உடைமைவாதி. நியாயமாக கம்யூனிஸ்ட்னா யாருன்னா ஒரு 3 வயசு குழந்தைய சொல்லணும். 3 வயசு குழந்தை மாதிரி இருக்கும். எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் மீதும் அன்பு செலுத்தணும். அங்கே பெருசு சிறுசுன்னு ஒன்றுமே இருக்கக்கூடாது. இவர் தான் கம்யூனிஸ்ட், இவர் தான் பொது உடைமைவாதி. லெனின் சொன்னார், நான் கம்யூனிஸ்டாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா. இங்கே யாருமே கம்யூனிஸ்ட் இல்லை, முயற்சி தான் செய்து கொண்டிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய அளவுகோல் தான் மாறுது அப்படின்னா. இதில் நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற ஒரு தேடல் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை சமரசத்துக்கு ஆளாகும் போதெல்லாம் நான் பின்தரப்படுவேன். நம்மளால் வந்து 100% கம்யூனிஸ்டாக இருக்க முடியுமா? இந்த சமூகத்தில் இருக்க முடியுமா? நான் சொல்லுங்கள், யாராவது இருக்க முடியுமா? முடியுதா? முடியாது. பல சமரசங்கள், பல பிரச்சனைகள். இப்போ ஒரு பணக்காரன் ஒரு ஏழை அப்படின்னா நம்ம ஏழை பக்கம் தான் நிற்கணும், அவன் தான் கம்யூனிஸ்ட். ஒரு இருக்கிறவன் இல்லாதவன் பக்கம் தான் நிற்கணும், அவன் தான் கம்யூனிஸ்ட். ஒருத்தன் அடிக்கிறவன் அடி வாங்குறான், அடி வாங்குறவன் பக்கம் தான் நிற்கணும், அவன் தான் கம்யூனிஸ்ட். நம்மளால் இருக்க முடியுதா? இந்த கேள்வி எனக்குள்ள எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ திடீர்னு மலையாளத்திலேருந்து எனக்கு ஒரு படம் வருது, கிருஷ்ணபிள்ளை. அவர் தான் கேரளாவில் கம்யூனிஸ்ட்டை ஃபவுண்ட் பண்ணுவார், நிறுவியவர். கிருஷ்ணபிள்ளையை நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நான் வந்து அந்த கேரள தலைவர், அதாவது கிருஷ்ணபிள்ளையாக நடித்தேன். அதாவது ஆங்கிலேயர்கள் அவரை தேடுறாங்க. இவர் காடுக்குள்ளே போய் ஒரு இடத்துல பதுங்கி தங்கியிருக்கிறாங்க. அங்கே ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பை தோழர்கள் அடிக்க போகும்போது கூட சொல்கிறாங்க, அது இருக்க இடத்துக்கு தான் நாம் வந்துருக்கிறோம், அதை ஏன் அடிக்கிற, நாம் தான் அதை துன்புறுத்துகிறோம், அது நம்மளை ஒன்றுமே செய்யாது விடு அப்படின்றார். அவ்வளவு நல்ல மனிதர்கள். அந்த படம் பண்ணும்போது கேரளாவில் இருந்த கம்யூனிசம் முழுவதுமாக படிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். தெலுங்கு கும்மிடி நரசையா அப்படின்னு ஒரு தோழர், அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் நடித்தேன். இப்போ நடிச்சுட்டு இருக்கேன். 5 முறை சட்டசபை உறுப்பினர். முதல் முறை ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போகும்போது சைக்கிளோடு போகிறாரு. இது வந்து சட்டசபை உறுப்பினர்கள் வரக்கூடிய பாதை அப்படின்னு சொல்லி அவர் நிறுத்துறாங்க. நானும் சட்டசபை உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்லி சைக்கிளோடு உள்ள போனோம். அவரை சந்தித்து பேசும்போது அவ்வளவு எளிமை, அவ்வளவு மனநிறைவான ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் நிறைய வச்சிருப்பாங்க, படுத்தா தூக்கம் வராது. சொந்த வீட்டுக்குள்ளே உளுத்தப்பா போட்டு தூங்குறவங்கெல்லாம் மகனை கழுத்து பிடிச்சி நிறுத்துவாங்க. அவ்வளோ பிரச்சனை நம்ம தேசத்தில். நமக்கு தெரிந்த வரைக்கும் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், மார்க்சியம் இவர்கள் தான் நமக்கு கம்யூனிசத்தை சொல்லிக் கொடுத்தாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதற்கு முன்னால் திருமந்திரத்திலே சொல்லியிருக்காரு, ஒன்றே தேவனும் ஒன்றே குலமும் நன்றே நினைவே நரனே இல்லை அப்படின்னு.
அதாவது ஒரே ஜாதி, அது மனித ஜாதி, ஒரே இறைவன், அது பிரபஞ்சம். நல்லது நினை, அது உனக்கு மட்டும் நினைக்காத, எல்லாருக்கும் நினை. உனக்கு மரணமே இல்லை. என்னை கேட்டால் திருமூலர் கம்யூனிஸ்ட்னு சொல்கிறார். திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னான். திருவள்ளுவர் கம்யூனிஸ்ட். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாதும் ஊரை யாவரும் கேள்வி கணியன் பூங்குன்றனார் சொன்னார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். சக மனிதன் மட்டுமில்லை, ஒரு செடியை கூட ஒரு உயிராக மதித்தார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட். பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னார். சுரண்டலுக்கு எதிராக அப்போதே மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கினார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட். பாரதியார் 30 கோடி முகம் கொண்ட சங்கம் அப்படின்னு நம்ம தேசத்தை ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தினார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட். பாரதிதாசன் கம்யூனிஸ்ட். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கார் ஐயா நல்லது. அவருடைய இளமை பருவத்தில் நடந்த ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தை எடுத்து அதிலும் நான் நடித்தேன். மீசை பிடுங்கப்பட்ட அந்த சம்பவத்தை நான் நடித்தேன். அதை நடிக்கும் போதே அவ்வளோ வலி. அந்த மனிதனுக்கு நேராகவே அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நேராக ஓடி போய் பார்க்குறேன், அவரை கட்டி பிடிச்சிக்கிறேன், அவரோட பேசுகிறேன். ஒன்றுமே இல்லை. இந்த சமூகத்தை எப்படியாவது அந்த சோசலிஸ்ட் நோக்கி நகர்த்திடணும், பொது உரிமையை நோக்கி நகர்த்திடணும் மட்டும்தான் மனசு இருந்தது. இப்போ வரைக்கும் 100 ஆண்டுகள் கடந்தது. 100 ஆண்டுகள் 100 பிழை கண்ட ஒரு மனிதன் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்வார். எவ்வளோ ஒழுக்கமாக இருந்திருக்கணும் அந்த சமூகத்தில், யோசிச்சு பாருங்கள். 103 ஆண்டுகள் வாழ்ந்தார் சங்கரையா. எவ்வளோ ஒழுக்கமாக இருந்திருக்கணும், எவ்வளோ நேர்மையாக இருந்திருக்கணும். அந்த வரிசையில் தான் நான் ஐயா முத்தரசையாவை பார்க்குறேன். அவரோடு பயணிப்பது, அவரோடு இணைந்து நிற்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சொந்தங்களே, 1917 நினைக்கிறேன் ரஷ்ய புரட்சி முடிஞ்சது. லெனின் சொல்கிறார் ரெட் ஸ்கேர், அதாவது உலக நாடுகள் அனைத்திற்குமே சிகப்பை கண்டால் ஒரு பயம் அப்படின்னா அந்த பயம் இன்னைய வரைக்கும் இருக்கு. உலக நாடுகளுக்கு மட்டுமில்லை, ஏழைகளை சுரண்டுபவன், மக்களை சுரண்டுபவன், ஏமாற்றணும் நினைக்கிறவன், இவன் எல்லாருக்குள்ளேயுமே சிகப்பை பார்த்தா ஒரு பயம் இருக்கு. ஆமாம், ஒரு பயம் இருக்கு. எது சொல்கிறேன்னா, எனக்கு சின்ன வயசில் என்னோட 12வது வயசு, நான் 7வது படிக்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஜாதி கலவரம். அந்த ஜாதி கலவரத்துக்குள்ள இந்த பக்கம் ஒரு ஜாதி, இந்த பக்கம் ஒரு ஜாதி இருக்குது. பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க, வேறு வேறு கட்சிக்காரங்களாம் இருக்காங்க. இதை பேசி தீர்ப்பதற்காக ஒரு மனிதர் வரார். ஒரு எளிமையான மனிதர். இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்கார். 6 அடி உயரம், எஸ்பி செல்லப்பிள்ளை அவர் பேர். சேத்தூரில், விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் வட்டம் சேத்தூரில். சிவப்பு துண்டு ஒன்று, சிவப்பு துண்டை போட்டு சைக்கிளில் வரார். சிரிக்கிறது சொல்லும்போது, அவர் சைக்கிளில் வரும்போது இங்கே ஜாதி, மதம், இனம், பணம், காசு இது எல்லாமே அவர் முன்னாடி எந்திரிச்சு நிற்கிது. எந்திரிச்சு அப்படியே அவர் பார்த்து நிற்கிறாங்க. அவர் சைக்கிளில் வர்றார். அவர் தான் நான் பார்த்த முதல் ஹீரோ. ரத்தமும் சதையுமா வெட்டி கிடந்தவன எல்லாம் ஒன்றா நிற்கிறான். அவரை பார்த்து வணக்கம் சொல்கிறான். வந்து உட்கார்றாரு, அமைதியாக பேசினார், சரி பண்ணார். அதற்கு பிறகு அந்த பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டது. அவர் திரும்பி சைக்கிளில் போகிறார். நான் பின்னாடியே ஓடுறேன். ஒரு ஓட்டு வீடு, எளிமையான வாழ்க்கை. இன்னமும் எனக்கு அவர் பெரிய ஹீரோவாக தெரிஞ்சார். அவர் பின்னாடி தான் சுற்றி இருந்தேன். அவர் தான் எங்கள் சேத்தூருடைய பஞ்சாயத்து போர்டு தலைவர். அதற்கு பிறகு உலகநாதன் ஒரு அண்ணா வந்தார், வீராசாமின்னு ஒருத்தர் வந்தார், பால்ராஜன் ஒருத்தர் வந்தார். இவங்கெல்லாம் நான் பள்ளியில் படிக்கும்போது பார்த்தவர்கள். நானும் கொஞ்சம் தீவிரமாக செயல்படுறேன். இப்போ கல்லூரி முடிந்து 1989 நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு மாநாடு அட்டன் பண்ணுறேன். மேற்கு வங்காள முதலமைச்சர் ஜோதிபாசு அவர்கள் தலைமையில் சென்னையில் நடக்குது. டீ வாங்குவதற்காக என் முன்னால் நின்றார் முதலமைச்சர். வரிசையாக நிற்கிறோம். எனக்கு முன்னாடி முதலமைச்சர் நின்றுட்டு இருக்கார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அவரோடு நான் பேசுகிறேன். அவர் திரும்பி என் தோளில் கை போட்டு பேசுகிறாரு. எந்த ஒரு எளிமை இன்னும் ஆழமாக ஈர்க்கப்பட்டது. எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 64 2ஆக பிரிஞ்சாங்கல்ல,
இது நீ இது நான் பிரிஞ்சது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தீயில் தீ ஒன்று தானே, அதில் என்ன நீ வேற தீ நான் வேற தீ, நீ நல்ல தீ நான் கெட்ட தீ, என்ன தீ ஒன்று தான், ஒன்று தான், கொள்கை ஒன்று தான், கோட்பாடு ஒன்று தான். ஆகவே என் சகோதரர்களே சகோதரிகளே, ரொம்ப இளமையாக, அதாவது இளைஞர்கள் அப்படின்னு ஒன்று, நிஜமாகவே இளைஞர்களை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, நீங்கள் இந்த சித்தாந்தத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்றைக்குமே கைவிடாது. இது பிரபஞ்சம் நம் கையை பிடித்து இழுத்துட்டு போய் நிறுத்தும். நம்பிக்கையோடு இருப்போம். இந்த தேசத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாரும் ஊரே யாவரும் கேடு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதையெல்லாம் நாம் முன்னெடுத்து செல்வோம், அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். நேர்மையாகவும் உண்மையாகவும் அறத்தோடும் வாழ்பவன் என்றுமே வீழ்ந்து போக மாட்டான், விழவே மாட்டான். நாம் வெல்வோம். வாழ்வோம்.